எல்லாரும் விழுந்து கிடக்குறாங்களே. அனாதையா கிடக்குது, உடம்பு வேற கொதிக்குது, யாருமே கவனிக்கலையா? சார் சார் சார், ப்ளீஸ் வண்டி எடுத்துங்க சார். சந்தோஷ சவாரி, அதான் கண்ணு தெரியல. சார் சார், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் நீங்களா வண்டி நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். சார் என்ன சார், யாரோ ஒரு பொண்ணு சார் அனாதையா கீழே விழுந்து கிடக்குது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வாங்க சார் வாங்க. என்ன சார்? நீங்க மேல்நாடு போய் திரும்பி வந்த உடனே எனக்கு தாலி கட்டுவீங்களே, அதுக்கு அட்வான்ஸ். இல்ல, என்னைக்குமே என்ன மறக்காம இருக்கணும்னு அடையாளம் போடுறேன். இந்த சரவணன் பொறுத்த வரைக்கும் சாரதா தான் என் மனைவி. பாருங்க சார். சாரதா சாரதா சார், தெய்வம் மாதிரி வந்து நான் தேடுற பொண்ணு என்கிட்ட சேர்த்துட்டீங்க. அம்மா அம்மா, ஏய் என்னடா இது? தொடர் உண்ணாவிரதம். சரி, உனக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? அப்புறம் அம்மா உண்ணாவிரதம் இருப்பாங்க. பசி வந்த உடனே அவங்க போயிட்டு தான் தொடர் உண்ணாவிரதமா? அம்மா, ஊர்ல நடக்கிறதே வீட்டுல நடத்தி காட்டுறான். வாலு பைய. எனக்கு எதுக்குப்பா? ஒரு நல்ல செய்திமா. உன் பில்டிங்க்கு சிமெண்ட் கிடைச்சிருச்சா? கட்டட காரியம் முடிஞ்சிருச்சு, அதே நேரம் கல்யாண காரியம் முடிஞ்சிருச்சு. சாரதாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன? சாரதாவே கிடைச்சிட்டாமா. நிஜமாவாப்பா? ஆமாமா. இப்ப எங்கப்பா இருக்கா? ஏதோ அதிர்ச்சியில அனாதையா தெருவுல விழுந்து கிடந்தா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். கூட யாருப்பா இருக்கா? இனிமே கூட நாம தாமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்பா. அவன் நினைவுல கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. ஏன் சார், உங்க அண்ணிய பார்க்க போலாமா? நீங்க இன்னும் என்ன? இனிமேலும் பிரிஞ்சிட போறோம்னு பயந்து கட்டுக்கிறியா? ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. தென்னை மரச்சோலையில் பொன்மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. அடங்காத ஆசைகள், அதற்கேற்ற பாஷைகள், இதழ் சிந்தும் ஓசைகள் இனிப்பானதோ. நான் கேட்க நீ கேட்க, தோளோடு தோள் சேர்க்க. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட.
ஓடும் மேகங்கள் இசை பாடும் ராகங்கள் அதில் காணும் மோகங்கள் சுகமானதோ ஓடை தண்ணீரில் மீனாட ஊதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட என்னடி இன்ன பலகாரம் எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்ட என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேக்கை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும்னு எழுதட்டா? ஏய், நோய் இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பு எரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவ? காலை உடைப்பேன். என் கோலையா? ஆ, நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். ஆ? செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிக்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. ஆ, பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? ஆ, சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேக்குறியே, வாய்க்கு வந்து இப்படி பேசப்படுவா? ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சு சொத்தை வாங்காம ஓட விட்டுட்டியா மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்குவோம். எடுத்துக்கலாம். அத நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோட உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ? நடக்கலாமே. இப்படி நடக்கலாமா? அம்மா இருக்கும்போது கம்பெனி அவங்க பேர்ல தானே இருக்கணும். பரிசா என் கையில மோதிரம் போட்டியே, உனக்கு பரிசா நான் என்ன தந்தேன்? அதான் இது. இவங்கெல்லாம் நம்ம சூப்பர்வைசர்ஸ். குட் மார்னிங். மெயினா இவர் தான் என் பிரெயின், அக்கௌண்டன்ட் கரார் கணபதி. இன்கம் டாக்ஸ் அரியர்ஸ் கணக்க மேனேஜர்ட்ட கொடுத்திருக்கேன். உடனே அதை அட்டெண்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். வாமா சாரதா. சாருக்கு எப்படி என்ன தெரியும்? தெருவுல இருந்து உன்னை எனக்கு தேடி கொடுத்த தெய்வமே இவர்தான். மனுஷனா நான் செஞ்ச கடமைக்கு இந்த மாஜி குமாஸ்தாவை உன் புருஷன் மேனேஜராவே ஆக்கிட்டார். வா, இதான் நம்ம ஆபீஸ் ரூம். உன் சீட்ல உட்காரு. நானா? நீங்க உட்காருங்க, நான் இங்கே நிக்கிறேன். நான் என்னைக்குமே நிலையா நிக்கணும்னா நீ அந்த சீட்ல உட்காரணும். உட்காருன்னா உட்காரணும். சிட் டவுன். நீ என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் பிசினஸ்லயும் பார்ட்னர். இந்த பிசினஸ்ல எனக்கு போட்டி பொறாம நிறைய இருக்கு சார். ஆர்டினரி சின்ன அரும்பு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் ஆலமரமா தழைக்கணும்னா ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் இருந்து இது ஓஹோன்னு கொண்டு வரணும். எங்க போறீங்க? டெலிபோன் வந்திருக்கு, போறேன். ஹலோ. ராம் ராம் சரவண்ஜி, உங்கள் மெஹர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது. உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்க அன்பே போதும் சேட்ஜி. உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன். சரவண் பையா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நியூ ஸ்கீம். கோடி கோடியா பணம் வருது. ஒரு பார்ட்டி சொல்லுது, நீங்கள் இங்கே வருது. அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும். தேக்கோ கைசாக. இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்தா? சந்திரகாந்த். உயரமா கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கூடவே ஒரு லேடி செக்ரட்டரியோட? பில்குல் கரெக்ட், அதே ஆளுதான். டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன் நானு. அரே பகவான், அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? இவன் பக்கா ஃப்ராட் செட்ஜி. அரே பாப்ரே, பெரிய மனுஷன் கி போலே பேசுறான், நடுக்குறான். நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில, மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க. அதுல இவன் நம்பர் 1 செட்ஜி. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான். அப்புறம் பார்ட்டி டான்ஸ் தட்டி பார்த்தான். நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன். அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன, நான் பீரங்கி. இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க. பீரங்கியா? இல்ல, உங்க பணம். இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது. பாகுத் சுக்ரியா. அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான். அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயரானான்னு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பான்.